ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒன்றில் முடிகிற நம்பர், அதில் அதே மாதிரி 5ல் முடிகிற நம்பர் மல்டிப்ளிகேஷன் எப்படி பண்ணுறதுங்கிற பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஸ்பான்சர் பண்ணுறது யாருன்னா எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இவங்க வந்து ஆன்லைன் மூலமாக பார்ட் டைம் ஜாயின் கொடுத்துட்ருக்காங்க. இதில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் உங்களுக்கு இன்டர்நெட் நாலேஜ் இருந்தால் போதும், நீங்கள் ஈஸியாக ஜாயின் பண்ணி மணி ஏர்ன் பண்ணலாம். அதை பற்றி சில வினாடிகள் ஒரு வீடியோ பார்க்கலாம் வாங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும், கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த இதில் பார்த்தீங்கன்னா 1ல் முடிகிறது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் 1 இருக்குது, இங்கேயும் 1ல் முடியுது, இங்கேயும் 1, இங்கேயும் முடியும். இந்த மாதிரி 1ல் முடிஞ்சிச்சுன்னா இது எப்படி பண்ணுறதுன்னா, ஃபஸ்ட்டு 1 கால்குலேட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும்? 1 தான் வரும். சரிங்களா? 1 × 1 1. இப்போ இந்த ரெண்டையும் கூட்டணும். கூட்டினா எவ்வளோ வரும்? 4. அதே மாதிரி 2 பெருக்கணும். பெருக்கினா எவ்வளோ வரும்? 4. ஸோ இதுக்கு இதே மாதிரி வருதா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இதுக்கு பாருங்கள், இதுக்கு 1 × 1 1. இப்போ 2 4 கூட்டினா எவ்வளோ வரும்? 6. 4 2 பெருக்குனா 8. புரியுதுங்களா? தெரியாது. இப்போ அடுத்தது பாருங்கள், ஃபஸ்ட்டு 1 போட்டுக்குவோம். இந்த 3 5 கூட்டுறோம். கூட்டினா எவ்வளோ வரும்? 8. அதே மாதிரி பெருக்குனா 3 5 15. அதே மாதிரி இதுக்கு பாருங்கள் 1. இப்போ 7 5 கூட்டினா 12. 12க்கு 1 மட்டும் 2 மட்டும் போட்டுக்குவோம், 1 வச்சுக்குவோம். 7 5 35. அந்த 1 கூட்டினா 36. ஸோ இதுக்கு பாருங்கள், இதுக்கு 1. இதை வந்து 4 5 கூட்டினா எவ்வளோ வரும்? 9. பெருக்குன்னா 4 5 20. சரிங்களா? இதே மாதிரி இதுக்கு 1. 8 2 கூட்டினா 10. ஸோ 0 மட்டும் போட்டுங்க, 1 கேரி வச்சுங்க. 8 2 16. 16 1 17. சரிங்களா? அதே மாதிரி இதுக்கு பாருங்கள், 1 1 6 3 6 கூட்டினா 9. அதுக்கப்புறம் இந்த 3 18. இதுதான் இதோட ஆன்சர். ஸோ இந்த மாதிரி 1ல் முடிஞ்சுன்னா இந்த மாதிரி வரும். அதே மாதிரி லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம்னா நம்ம வந்து சேம் நம்பராக இருந்தால் 5ல் முடிஞ்சால் எப்படின்னு பார்த்தோம். இப்போ வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கே 45, இங்கே 25 இருக்குது. ஸோ இதுலேயும் என்ன பண்ணுங்க, ஃபஸ்ட்டு 25 போட்டுக்குங்க. 25. இப்போ வந்து இந்த 4 5 பெருக்குனா எவ்வளோ வரும்? 4 2 8. இப்போ கூட்டுனா எவ்வளோ வரும்? 4 2 கூட்டினா 6. ஸோ 6க்கு பாதி 3. இப்போ இந்த 2 கூட்டி போட்டுடணும். 11. 8 3 11. புரியுதுங்களா? அதே மாதிரி இதுக்கு 25 ஃபஸ்ட்டு போட்டுங்க. 6 2 கூட்டினா 8. அதுக்கு பாதி போட்டுங்க. 6 2 12. 16. இதுதான் இதோட ஆன்சர். அதே மாதிரி இதில் பாருங்கள், 5 5 25. 8 4 கூட்டினா எவ்வளோ வரும்? 12. 6 வச்சுக்கணும். 8 4 32. 32ஓட 6 கூட்டினா 38. இது இதோட ஆன்சர். அதே மாதிரி இதுக்கு வந்து 25. 7 1 7. அதே மாதிரி 7 1 கூட்டினா 8. பாதி 4. சரிங்களா? அப்போ 11. அதே மாதிரி 35னா 25 போட்டுங்க ஃபஸ்ட்டு. 5 3 கூட்டினா எவ்வளோ வரும்? 8. பாதி போட்டுக்குவோம். 3 5 15. 15 + 4 19. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெத்தடில் 1ல் முடிகிற நம்பரையும் 5ல் முடிகிற நம்பரையும் ஈஸியாக மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.